எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். கனிமொழி அவர்களின் குண அமைப்புகள் மற்றும் வாழ்க்கை ரகசியங்கள். மக்களவை, மாநிலங்களவை ஆகிய 2 அவைகளுக்கும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர், திமுக துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினர், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர் என பன்முக திறமை கொண்ட கனிமொழி அவர்களின் குண நலன்கள் மற்றும் வாழ்க்கை அமைப்புகளை எண்கணித முறையில் அவரது பிறந்த நாளான 5 ஜனவரி 1968 என்ற எண்களை அடிப்படையாக கொண்டு அவரது பிறந்த எண் 5 மற்றும் விதி எண் 30 என்ற எண்களின் வழியாக கனிமொழி அவர்களின் சொல்லும் செயலும் ஆழமான மற்றும் கூர்மையான அறிவு சார்ந்த துல்லியமான பகுப்பாய்வு திறன் கொண்டும் கொள்கை விளக்கங்கள் மற்றும் தர்க்க ரீதியான கருத்துக்களையும் மொழி மீதான கட்டுப்பாடு, தெளிவான சிந்தனைகளோடும் இலையோடும் இலக்கிய நயம் மற்றும் சங்க இலக்கிய மேற்கோள்கள், கவித்துவமான மற்றும் நகைச்சுவை உணர்வுகளோடும் வெளிப்படும் வார்த்தைகள் நிதானமான மற்றும் அமைதியான துணியில் வெளிப்படுத்துவதோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடை போடப்பட்டு கூர்மையான அழுத்தம் மற்றும் தெளிவான நோக்கத்துடனும் தனது கருத்துக்கள் மற்றும் நிலைப்பாடுகளை ஆணித்தரமாக பதிவு செய்வதில் கனிமொழி அவர்களுக்கு இணை உலகில் வேறு எவருக்கும் இல்லை. கனிமொழி அவர்களின் இதுபோன்ற திறமைகளை கொண்டவர்கள் இனி பிறக்கப் போவதும் இல்லை. மேலும் கனிமொழி அவர்கள் சென்னை சங்கமம் என்ற அமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டின் கலை, பண்பாடு மற்றும் நாட்டுப்புற கலைகள், பாரம்பரிய கலை வடிவங்கள் மற்றும் கலைஞர்களுக்கு புது வாழ்வு அளிப்பதுடன் தமிழ் கலாச்சாரத்தை இன்றைய தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்வது, பொதுமக்களுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் நம் நாட்டின் பெருமைகளை வெளிப்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு நம்ம ஊர் திருவிழா என்ற பெயரில் தன்னுடைய கலை அர்ப்பணிப்பையும் நாட்டின் மீதான அக்கறையையும் வெளிப்படுத்துகிறார். மேலும் கனிமொழி அவர்கள் எழுத்து, இசை, நடனம், ஓவியம், நடிப்பு, சிற்பம் மற்றும் புகைப்படம் போன்ற கலைகள் இவரது இரத்தத்தில் ஊறியது போன்று மிகச் சிறப்பாக தன்னுடைய கலை படைப்புகளை வெளிப்படுத்துவதோடு தன்னுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் தான் சார்ந்த கலை மூலமாக வெளிப்படுத்தி பார்ப்பவர்களையும் கேட்பவர்களையும் ஈர்த்து வியப்பில் ஆழ்த்துவார். மேலும் கனிமொழி அவர்கள் அலையியல் உணர்வு இயல்பாகவே இருப்பதோடு வண்ணங்கள், வடிவங்கள், ஒளி மற்றும் அசைவுகள் மீதான நுணுக்கமான பார்வை போன்றவைகளால் தன்னுடைய கலை படைப்புகளுக்கு தனித்தன்மையை கொடுக்கும் திறன் கொண்டவராகவும், மேலும் கனிமொழி அவர்களுடைய கலை படைப்புகள் யாவும் மக்களை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகவும் மக்களை சிந்திக்க தூண்டக்கூடியதாகவும் இருக்கும். மேலும் கனிமொழி அவர்கள் தன்னுடைய கலை ரசிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஊக்கமளிப்பவராகவும் புதிய கலை வடிவங்களை முயற்சிப்பதோடு சவாலான படைப்புகளை உருவாக்குவதில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக கலைத்துறையில் தனிப்பெரும் ஜாமானமாக ஜொலிப்பார். கனிமொழி அவர்கள் கலைத்துறையில் நிகழ்த்திய சாதனைகள் மற்றும் அர்ப்பணிப்பால் மன நிறைவையும் நிலைத்த புகழையும் என்றென்றும் தக்க வைத்துக் கொள்வார். மேலும் கனிமொழி அவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டவராகவும் அவர்களை அரவணைத்து செல்வதிலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் ஆர்வம் கொண்டவராகவும் குடும்பமே தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரம் மற்றும் மையம் என்று மனதில் நிறுத்திக் கொண்டு குடும்பத்தில் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான சூழலை உருவாக்குவதோடு சலிப்படையாமல் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து சுமூகமான வழிகளில் தீர்த்து வைக்கும் பாச உணர்வு கொண்டவராகவும், ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அதிக எதிர்பார்ப்புடன் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக கொண்டு செல்வார். மேலும் கனிமொழி அவர்கள் தன்னுடைய கணவர் மீது அதிக அன்பு கொண்டவராகவும் அவரை பாராட்டுவதிலும் உற்சாகப்படுத்துவதிலும் சளைக்காதவராகவும் குடும்பம் சார்ந்த முடிவுகளில் கணவரின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேர்ந்து முடிவெடுப்பதையே விரும்புவோராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். மேலும் கனிமொழி அவருடைய குடும்பத்தினர்கள் கனிமொழி அவர்களை குடும்பத்தின் தூணாகவும் அன்பான மற்றும் பாச உணர்வு கொண்டவராகவும் மதித்து கொண்டாடி மகிழ்வார்கள். மேலும் கனிமொழி அவர்கள் திராவிட இயக்க சித்தாந்தங்களை நவீன காலத்திற்கு ஏற்றவாறு வெளிப்படுத்துவதோடு
இளம் தலைமுறையினரை அரசியலில் ஈர்ப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறார். மேலும் கனிமொழி அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு முகாம்களை நடத்தி லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதோடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதிலும் சமூக நீதிக்காக போராடும் குணம் கொண்டவராகவும் மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் உரிமைகளை மதிக்கும் மனிதநேயம் கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் கனிமொழி அவர்களை சமநிலையோடு சகஜமாக பழகும் தன்மை கொண்டவராகவும் நகைச்சுவை உணர்வோடு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பிரியமானவராகவே இருப்பார். மேலும் கனிமொழி அவர்கள் பல சமூகம் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தன்னுடைய நேர்மறையான தாக்கத்தை வெளிப்படுத்துவதால் நெருங்கிய வட்டாரங்களில் இவரது கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பும் மதிப்பும் மரியாதையும் எளிதாக கிடைத்து விடுவதோடு ஜனவசியம் கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் கனிமொழி அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களையும் தோல்விகளையும் தைரியமாகவும் ராஜதந்திரங்களோடும் எதிர்கொண்டு தன்னுடைய இலக்கை அடையும் வரை கடுமையாக போராடும் குணம் கொண்டவராகவும் மற்றவர்களின் தந்திரங்களை தகர்த்தெறியும் சாணக்கியராகவும் மக்கள் மத்தியிலும் தன்னுடைய சக அரசியல் வட்டாரங்களிலும் அரசியலுக்கே உரிய ராஜதந்திரியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். மேலும் கனிமொழி அவர்கள் எந்த பின்னடைவையும் ஒரு புதிய கற்றல் அனுபவமாக எடுத்துக்கொள்வதோடு ஆபத்தான அரசியல் முடிவுகளையும் எடுக்க துணிந்து செயல்படுவார். கனிமொழி அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவம் அல்லது கல்வி பருவத்தில் நல்ல புத்திசாலித்தனம் கொண்ட குழந்தையாகவும் ஆனால் ஒரே மாதிரியான பாடங்களை படிப்பதில் சலிப்பு கொண்டவராகவும் வெவ்வேறு பாடப்பிரிவுகளில் ஆர்வம் கொண்டவராக தன்னை அடையாளப்படுத்துவதோடு பிறருடைய கட்டுப்பாடுகளை விரும்பாதவராகவும் ஆனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பளிப்பவராகவும் செயல்படுவார். மேலும் கனிமொழி அவர்கள் தன்னுடைய சிறு வயதில் அதிக நண்பர்களை கொண்டவராகவும் அவர்களோடு சாகச பயணங்கள் மற்றும் புதிய அனுபவங்களை தேடுபவராகவும் பல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஆர்வம் கொண்டவராகவும் இருந்திருப்பார். கனிமொழி அவர்கள் தன்னுடைய நடுத்தர வயதுகளில் அடிக்கடி வேலை அல்லது துறை சார்ந்த மாற்றங்களை செய்து கொள்பவராகவும் விளம்பரம், ஊடகம், விற்பனை, பயணம் சார்ந்த வேலைகள், எழுத்து, கலை, ஆராய்ச்சி, சாகச துறைகள் அல்லது மக்களை சந்திக்கும் வேலைகளிலும் அதிக ஆர்வம் கொண்டவராகவும் தன்னை ஒரு பேச்சாளராகவும் ஆலோசகராகவும் சமூகத்தின் பார்வைக்கு வெளிப்படுத்துவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் கனிமொழி அவர்கள் தன்னுடைய திருமண உறவுகளில் சுதந்திரம் மற்றும் மாற்றங்களை ஆதரிக்கும் துணையை தேடுபவராகவும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் மகிழ்ச்சியோடும் குடும்பத்தை வழிநடத்தி செல்வார். கனிமொழி அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த வயதில் பெண் அரசியல்வாதியாக பெண்களின் உரிமை, பாலின சமத்துவம் மற்றும் சமூக நீதி குறித்த தனது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த தயங்காதவராகவும் திராவிட இயக்கத்தின் பாரம்பரிய சிந்தனைகளை நவீன உலக பார்வைக்கு ஏற்றவாறு இளம் தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லும் திறனோடும் பழைய மற்றும் புதிய தலைமுறைகளுக்கு இடையிலான இணைப்பு பாலமாக செயல்படுவார். கனிமொழி அவர்களின் இதுபோன்ற செயல்கள் வேறொரு அரசியல் தலைவர்களிடம் பார்க்க முடியாத அற்புதமான குணமாகும். மேலும் கனிமொழி அவர்கள் தன்னுடைய கணவர், பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்பவராகவும் தன்னுடைய சந்ததிகளுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் அனுபவம் வாய்ந்த கொள்கை சார்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்க தலைவராக திமுகவிலும் இந்திய அரசியலிலும் தொடர்ந்து பங்காற்றுவதோடு அவரது ஆழமான புத்தி கூர்மை, இலக்கிய நாட்டம் மற்றும் சமூக நீதி மீதான அர்ப்பணிப்பு ஆகியவை கனிமொழி அவர்களை தனித்துவமான ஆளுமையாக அடையாளப்படுத்துவதோடு அரசியல் வட்டாரங்களில் கனிமொழி அவர்களை அறிவுஜீவி என்ற பட்டத்தையும் கலை வட்டாரங்களில் கலைகளின் இளவரசி என்ற பட்டங்களோடு பல தலைமுறைகளை கடந்து காலம் உள்ளவரை பெயரும் புகழோடும் வாழ்வதோடு வானில் தோன்றும் பிரகாசமிக்க நட்சத்திரமாக என்றென்றும் மக்கள் மனதில் ஜொலிப்பார். நன்றி, வணக்கம்.